இன்றைய திருப்பலியின் மையக்கருத்து இரக்கத்தின் இதயம். இன்றைய திருப்பலியில் நம்முடன் சேர்ந்து இறைவார்த்தையை மறையுரையாற்ற வந்திருக்கும் அருள் தந்தை அருள்மணி அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் 4ஆம் நாள் நவநாளில் இரக்கத்தின் இதயம் கொண்ட அந்த இறைமகனை வாழ்த்தி போற்றி புகழ இறையருளை பெற்றிட இங்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரே மனதுடன் கூடி சிறப்பிக்க வந்திருக்கின்றோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட முன் வந்த போது அவரின் நம்பிக்கையின் மேல் இரக்கம் கொண்டவர் அவர். மோசேயின் வழிநடத்தலில் அந்த இஸ்ரேல் மக்கள் எத்தனை முறை ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமலே வழிமாறிய போதும் அவர் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு நெருப்பு தூணாகவும் அவர்களோடு செங்கடலை கடந்தும் மன்னாவை உணவாகி அளித்தும் கற்பாறை மேல் நீரை வர செய்தும் இரக்கமுள்ள இறைவனாக இருந்தவர் அவர். அன்னை மரியாள் மூலமாக தமது ஒரே மகனை நமக்காக பலி கொடுத்து நம்மை அன்பு செய்யும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தூய்மையான உள்ளத்தோடு அவரை அன்பு செய்ய இத்தூய திருப்பலி மூலம் அழைக்கின்றார். ஜான் கென்னடி அவருடைய பர்த்டே இருக்காங்களா, ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஜான் பாஸ்கோ அவருடைய பர்த்டே, ஜான் பாஸ்கோ ஹாப்பி பர்த்டே. மற்றும் இறுதிய மேரி அவருடைய பிறந்தநாள் இருக்காங்களா, ஹாப்பி பர்த்டே. மற்றும் ராஜேஷ், மேரி, டாமினிக், ஆண்டோ, ஜோஷ்வா, கணேஷ், டைசி, ராணி, அலிஷா, ஆனந்த் நன்றிடுதலாகும். மரித்த சார்லஸ், டாமினிக், மார்கரெட், ரோஸ், வயலட், சார்லஸ், ஏசி, டேவிட், மரித்த எல்லாருக்காக அகஸ்டின் குழுத்தினரும் மற்றும் விசேஷமாக கருத்துக்காக ஜெஃப்ரி, ரூபா, லில்லி அவருடைய சிக்னஸ் நல்ல உடல் சுகத்துக்காகவும் மற்றும் சாமுவேல், ரேவதி அவருடைய இன்டென்ஷனுக்காகவும் நன்னிடுதலாக ராபர்ட், ஜோதி, அகஸ்டினுடைய நன்னிடுதலாக இந்த திருப்பலி ஒப்படைக்கப்படுகின்றது. மற்றும் விசேஷமாக இங்கு வந்திருக்க அனைத்து குடும்பங்களுக்காக இந்த திருப்பலி ஒப்படைக்கப்படுகிறது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, பங்கு தந்தையவர்களுக்கும் உதவி பங்கு தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் முதலில் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கைகளை தட்டி திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றைய நவநாள் திருப்பலியினுடைய மைய கருத்து இயேசு கிறிஸ்துவனுடைய தூய்மை மிகு இதயம், அது ஒரு பரிவிரக்கம் கொண்ட இதயம் என்கிற தலைப்பிலே நாம் சொல்லியிருக்க இருக்கிறோம். சகோதரி முன்னுரையில் வாசித்தார்கள், இரக்கம் என்று மட்டும் வாசித்தார்கள். ஆனால் கம்பேஷன் என்று சொல்லும் பொழுது அதை நாம் பரிவிரக்கம் என்று கூறுகிறோம். இறைவனுடைய இரக்கம் என்றுமே நமக்காக கொடுக்கப்படுகிறது. ஒசேயா
11வது அதிகாரம் 8வது வசனத்திலே இவ்வாறாக ஆண்டவர் பேசுகிறார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? இஸ்ரேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை நினைக்கும் பொழுது என் இதயத்திலிருந்து இரக்கம் பொங்கி வழிகின்றது. உன்னை நினைக்கும் பொழுது என் இதயத்திலிருந்து இரக்கம் பொங்கி வழிகின்றது. ஆண்டவரே, நான் பாவி என்று சொல்லி அவர் முன்னால் போய் நாம் நிற்கும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இதயம் நமக்காக அவருடைய இரக்கத்தை நிறைவாக தருகிறார். ஆனால் இந்நாட்களிலே ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் எனக்கு மீட்பு இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை? நான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறேனே, ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை? யாராவது மந்திரம் செய்து விட்டார்களா? யாராவது சூனியம் வைத்து விட்டார்களா என்றெல்லாம் பலர் எண்ணுகிறார்கள். உண்மையிலேயே அது தவறான போதனை. மந்திரமும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை மட்டும் நான் சொல்லுகிறேன். எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனம். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம் சொல்லிக் கொடுக்கிறேன். எரேமியா 5 வசனம் 25. உங்கள் பாவங்களே உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தடுத்து விட்டது. உங்கள் பாவங்களே உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தடுத்து விட்டது. யாரோ தடுக்கவில்லை, எந்த மந்திரமும் எந்த சூனியமும் தடுக்கவில்லை. என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் வரவேண்டிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் என்னுடைய தனிப்பட்ட பாவத்தால் தடைபட்டு நிற்கிறது. இதுதான் இறைவார்த்தையின் பொருள். கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே இறைவனுக்கு எதிராக, பிறருக்கு எதிராக, நம் ஆன்மாவிற்கு எதிராக நாம் அன்றாடம் வேண்டுமென்றே செய்து வருகிற பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உம்மை மகிமை
மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய சர்வேசுரா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுரா, ஏகசுதனா ஜெனித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய சர்வேசுரா, சர்வேசுரனே, செம்மறியே, பிதாவின் சூதனே, உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே, பரிசுத்தர் நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னத பரிசுத்த ஆவியோடு பிதாவாகிய சர்வேசுரனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் முற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓசே இறைவாக்கினர் வாயிலாக இயேசு இறைவார்த்தை. ஆதலால் நான் அவளை நியாயமாக கவர்ந்து இழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டிப் போவேன், நெஞ்சொருக அவளுடன் பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆகோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று தான் வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். இஸ்ரவேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மனம் ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் இரக்கத்திலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். பற்றுறுதியுடன் உன்னோடு மனம் ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். நெடுநேரம் விவாதத்துக்கு பின்பு பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி கூறியது, சகோதரரே, பிறர் இனத்தவை என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலிருந்தே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களில் அறியும் கடவுள் நமக்குள் தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை எதிர்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் எழுந்து நிற்போம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர்.
நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேர் பெற்றவர்களே. மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்தல் நற்செய்தி. அது ஒரு திருவிழா திருப்பலி. மக்கள் இதைப் போலவே 2 மடங்கு கூட்டமாய் அந்த திருப்பலிக்கு வந்திருந்தார்கள். ஒரு குருவானவர் என்னை போல சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். திருவிழாக்களுக்காக மக்கள் கோலாகலமாக எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள். அலங்காரம், ஆடம்பரம், கூட்டம். பாடகர் குழுவினர் வழக்கம் போல புதிய பாடல்களை எல்லாம் தயாரித்து அன்று வருகை பாடலை துவங்கினார்கள். குருக்கள் பவனியில் பீடத்தை நோக்கி வந்து பீடத்தில் ஏறி அன்று வந்திருந்த அந்த சிறப்பு விருந்தினர் குருவானவர் திருப்பலியை துவங்கினார். தந்தை மகன் என்று ஆரம்பித்தார். உடனே வாயில் என்ட்ரன்ஸ்லிருந்து ஒருத்தன் சத்தமா கத்துனான், ஃபாதர், மரியாதையா பூசையை நிறுத்துங்க. எல்லோரும் பயந்து போய் வாயிலை நோக்கி பார்த்தார்கள். பார்த்தா அங்கு ஒரு 4-5 பேர் கருப்பு உடை, கருப்பு முகமூடி, கைகளிலே வெட்டுக்கத்தி, AK-47 துப்பாக்கி. அதில் ஒருவன் கத்தினான், யாருக்கெல்லாம் உயிர் மீது ஆசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஓடிப்போங்கள். உடனே கோய ஓடிவிட்டது. உடனே ஆலயத்தில் இருந்த ஒருவராக ஓடுகிறார்கள். அன்று சிறப்பு விருந்தினராக வந்திருந்த அருட்தந்தை, எனக்கு மாலையில் இன்னொரு திருப்பலி இருக்கிறது என்று சொல்லி அவரும் ஓடிவிட்டார். இப்பதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படியாக 2000 பேருக்கு மேல் இருந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கடைசியில் 20 பேர், இந்த பக்கம் 10 பாட்டி, அந்த பக்கம் 10 தாத்தா. பங்கு தந்தை வேற வழி இல்லாம நிற்கிறார். போக முடியாது, தன்னுடைய மந்தையை விட்டு பங்கு தந்தை போக முடியாது, பந்தை. அதனால பங்கு தந்தை மட்டும் நிற்கிறார். இப்ப வெட்டுக்கத்தி, துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வந்த அந்த நபர்கள் முகமூடிகளை எல்லாம் களைந்து தூக்கி எறிந்து விட்டு அங்கிருந்து பங்கு தந்தையை பார்த்து சொன்னான், ஃபாதர், இப்ப திருப்பலியை துவங்குங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. நான் கேட்கிறேன், இப்போ அதே மாதிரி இப்போ வெட்டுக்கத்தியோட AK-47 ஆட்கள் வந்து நின்னா எத்தனை பேர் உள்ள இருப்பீங்க? கை தூக்குங்க பாப்போம். நீங்க எல்லாருமே தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? ஒருத்தனும் அங்க இல்லை. அங்க வந்திருந்தா நம்ம யாரும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அன்பானவர்களே, திருவிழா என்பது வெறுமனே கொண்டாட்டம் அல்ல. திருவிழா என்பது நம்மை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கிற, ஒற்றுமையாக கொண்டாடுகிற, நம்முடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஒரு அற்புதமான நன்றி பெருவிழா தான் திருவிழா. இந்த நாளினுடைய மைய கருத்து இயேசுவினுடைய தூய்மை மிகு இதயத்தின் பரிவிரக்கம் என்கிற தலைப்பிலே நான் பேசப் போகிறேன். ஒரு சிறிய பகுதியை ஆராதனையில் பேசுவேன். அதற்கு முன்பதாக இந்த திருப்பலிக்கும் நம்முடைய தூய்மை மிகு திரு இதய ஆண்டவருடைய இந்த திருத்தலத்திற்கு உரித்ததான ஒரு செய்தியை முதலில் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஏன் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தை கத்தோலிக்க திரு அவை கொண்டாடுகிறது? சிலர் நம்மை கேள்வி கேட்கலாம், இது பைபிளில் எங்கேயாவது இருக்கிறதா? ஏன் இதை கொண்டாடுகிறீர்கள்?
இயேசு எங்கே சொன்னார் இதை? யார் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தது என்றெல்லாம் மக்கள் நம்மை கேள்வி கேட்பார்கள். பிற சபைகள் நம்மை கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஆகவே இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தை குறித்த ஒரு சரியான விவிலியத்தின் அடிப்படையிலான ஒரு புரிதலை நாம் பெற்றிருக்க வேண்டும். பைபிள் படி நம்ம புரிஞ்சிருக்கணும். அதனால எப்படி இது உண்மையிலேயே அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான இறைவனுடைய ஆறுதலை பெறக்கூடிய ஒரு மிக உன்னதமான பெருவிழா என்பதை முதலில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, ஆண்டவருடைய இதயம், நான் திருப்பலியின் தொடக்கத்தில் சொன்னது போல ஒசேயா 11:8, ஒசேயா 11:8, அதுல ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் என் இதயத்திலிருந்து இரக்கம் பொங்கி வழிகின்றது. ஆகவே இறைவன் தெளிவா சொல்றாரு, அவருடைய இதயத்திலிருந்து இரக்கம் பொங்கி வழிகின்றது. இதற்கு அடையாளமாய் இருப்பது யோவான் 19:34. இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அடுத்த நாள் பாஸ்கா விழா. ஆகவே சிலுவையில் உடல்கள் இருக்கக்கூடாது. ஆகவே இயேசுவுக்கு அருகில் இருபுறமும் 2 கல்வர்களை அறைந்தார்கள். அவர்கள் இறந்து விட்டார்களா என்று பார்ப்பதற்கு கட்டையால் அவர்களுடைய கால்களை அடித்து எலும்புகளை முறிக்கிறார்கள். இயேசுவிடம் வந்து பார்த்த பொழுது அவர் ஏற்கனவே உயிர் பிரிந்திருந்தது. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு ஈட்டியை எடுத்து அவருடைய விழாவில் குத்துகிறார்கள். அந்த வசனம் தான் இப்ப நான் வாசிக்க போறேன். படை வீரர்கள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. நல்லா கவனிக்கிறோம், இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை எழுதுறது யோவான் நற்செய்தியாளர், இயேசுவினுடைய அன்பு சீடர். அவர் எழுதுறார். அவர் இந்த வசனத்தை எழுதின உடனே அடுத்த வரி என்ன எழுதுறார் பாருங்களேன். அவரது சான்று உண்மையானது, அவர் உண்மையே கூறுகிறார் என்பதும் அவருக்கு தெரியும். நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்? அவருடைய விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வந்ததுன்னு சொல்லிட்டு, நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காகவே நான் இதை கூறுகிறேன், இது உண்மை, இதை நான் கண்ணால் கண்டேன் என்று எதற்காக யோவான் இதை அழுத்தி சொல்லுகிறார் இந்த இடத்துல? அன்பானவர்களே, இயேசுனுடைய தூய்மை மிகு இதயம் என்று சொன்னவுடன் 3 காரியங்கள் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. நம்பர் 1, இந்த இயேசுனுடைய இறப்பு உயிர்ப்பு என்பது மீட்பு திட்டத்தின்படி நடந்தேறியது. கடவுளுடைய மீட்பு திட்டத்தின்படி நடந்தேறியது. அதாவது இறை வாக்குகளை இயேசு நிறைவு செய்தார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இறை வாக்குகள், தன்னை குறித்து சொல்லப்பட்ட இறை வாக்குகளை இயேசு நிறைவு செய்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, இயேசு இந்த இடத்தில் தன் விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்பது இயேசு இந்த உலகத்திற்கு திருச்சபையை கொடுத்தார் என்பதற்கு 2வது அடையாளம். 3வது, இயேசுவே திருக்கோவில். இயேசுதான் திருக்கோவில். 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி சொன்னது இயேசுவில் நிறைவேறுகிறது. 2வது, இயேசுவின் இதயத்திலிருந்து திருச்சபை பிறப்பெடுக்கிறது. 3வது, இயேசுவே திருக்கோவில். அந்த காலத்துல எல்லார் வீட்டிலையுமே இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தை, அந்த திருப்படத்தை நிறுவுவார்கள். கரெக்டுங்களா? எல்லார் வீட்லயும் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ள போனா டிவி தான் நடுவில் இருக்கு. என்ன இல்ல? இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தினுடைய படம் இல்ல, காணாம போச்சு. இல்ல சைட்ல இருக்கு, ஓரமா. அவர் பாட்டில் ஒரு ஓரமா இருப்பார் ஃபாதர், அமைதியா, இல்லையா? இப்பெல்லாம் அப்படி முக்கியத்துவமே இல்லை. யாருமே இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தின் திருப்படத்திற்கு முன்பாக நின்று ஜபிக்கிற பழக்கமும் இன்னைக்கு இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு சில வீட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கு, நிறைய பேர் வீட்டில்
இல்ல, சுத்தமா இல்ல. சினிமாவுக்கும் டிவிக்கும் செல்போனுக்கு கொடுக்கிற இடம் கூட இந்த பக்தி முயற்சிக்கு யாரும் கொடுக்கிறது இல்லை. இது ரொம்ப வேதனையா இருக்கு. அன்பானவர்களே, இந்த 3 செய்திகளை மட்டும்தான் இன்னைக்கு நான் ஆழமா சொல்ல போறேன். நீங்க கேட்பீங்க நம்புறேன் இல்லையா? சந்தோஷமா கேட்போம் ஃபாதர் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தம் வரலையே, கை மேல போச்சு. இந்த கூட்டத்துக்கு இந்த சத்தம் பத்தலைங்க. தேங்க்யூ சோ மச். இல்லையா? நல்லா கவனிக்கணும். முதல்ல பழைய ஏற்பாட்டை இயேசு நிறைவு செய்கிறார் இல்லையா? அதுதான் முதல்ல. யாரெல்லாம் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தின் திருப்படத்தை வீட்டில் வச்சிருக்கிறாங்களோ, நல்ல முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டு இயேசுவை குறித்த செய்தி நிறைவு பெறுகிறது. எங்க நிறைவு பெறுகிறது? அந்த வசனத்தை வாசிக்கிற கேளுங்களேன். அவன் குத்துன உடனே ரத்தமும் தண்ணீர் வந்தது. மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறுகிறது: தாங்கள் ஊடுருவ குத்தியவரை அவர்கள் உற்று நோக்குவார்கள். தாங்கள் ஊடுருவ குத்தியவர்களே அவர்கள் உற்று நோக்குவார்கள். யாரு யார் இயேசுவை குத்தினாங்களோ அவர்களே அவரை உற்று நோக்குவார்கள். என்ன பொருள் பிரியமானவர்களே? அதனுடைய பொருள் என்ன? ஐயையோ, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நம்ம குத்திட்டோமே, இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இறை மகனை நாம குத்தி விட்டோமே, இவர் உண்மையிலேயே இறைமகன் என்று சொல்லி அவரை குத்திய பிறகு அவரை பார்த்து இரக்கத்தோடு நின்றார்கள். இது எங்க இருக்கு தெரியுமா? அந்த பைபிள் வசனம் ஜெக்கரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்துல இருக்கு. ஜெக்கரியா 12 வசனம் 10 என்ன இருக்கு தெரியுமா? அதுல வாசிக்கிறேன் கேளுங்க, சூப்பரா இருக்கும். அன்பானவர்களே, ரொம்ப அழகான ஒரு வசனம். நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையும் பொழிந்தருள்வேன். அப்போது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தியவரையே உற்று நோக்குவார்கள். அவரை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை பறிகொடுத்து ஓலமிட்டு அழுபவரை போலும், இறந்து போன தம் தலை பிள்ளைக்காக கதறி அழுபவர் போலும் மனம் கசந்து அழுவார்கள். நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன். அவரை குத்துனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி அழுவாங்களா? தங்க வீட்டு தலைச்ச புள்ள செத்து போனதுக்கு அப்புறம் எப்படி அழுவாங்களோ, தங்களுடைய பாவங்களை நினைத்து அவர்கள் மனம் கசந்து அழுவார்கள். அப்பொழுது இறைவன் என்ன செய்வாராம்? அவங்க அந்த திருப்படத்துக்கு முன்னாடி இயேசுவினுடைய இரக்கத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு இரக்கத்தையும் ஜெபிக்கின்ற மனநிலையும் கொடுப்பார். நாம இயேசுவை குத்துறோம். எப்படி குத்துறோம் தெரியுமா? நம்ம பாவத்தினால குத்துறோம். இயேசுவை நாம் இன்றும் ஊடுருவ குத்துகிறோம். திருவிழா கொண்டாடி விட்டதாலேயே நம்ம பெரிய இயேசுவுக்கு ஃபேவர் பண்ணல. இயேசுவுக்கு நம்ம ஃபேவர் பண்றோமா திருவிழா பண்றதுனால? சொல்லுங்க, இயேசுவை ஃபேவர் பண்றோமா? திருவிழா கொண்டாடுறதுனால யாருக்கு நல்லது? நமக்கு தான் நல்லது இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றது நம்ம கடவுளுக்கு ஒரு ஃபேவர் பண்ணலான்னு வராங்க. போனா போதும், ஞாயிற்றுக்கிழமை போய் அவரை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சில பேர் வராங்க. அப்படியே சில வாலிப பிள்ளைகள் வந்தாலும் அப்படி ஓரமா எங்கேயாவது இடத்த கண்டுபிடிச்சி, சர்ச்சில் கரெக்டுங்களா, எங்கேயாவது ஓரமா ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்க உட்காந்துக்கிட்டு ஃபோன் நோண்டிட்டு இருப்பார். டார்லிங், ஒரு மொக்க பிரசங்க வச்சுக்கிட்டு இருக்கு, இப்ப வந்துடுற, வெயிட் பண்ணு இல்லையா? எங்க உட்காந்து மூலையில உட்காந்து அவர் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு ரொம்ப முக்கியமான வேலை. இப்ப செய்யறது என்ன வேலை? முக்கியமான வேலை. கல்யாணத்துக்கு அப்புறம் செருப்படி வாங்க போறாரு, அது வேற விஷயம். ஆனா அதுக்குள்ளேயும் அப்படியே ரெக்க கட்டி பறக்கிறாரு. டார்லிங், இது வந்துடுறேன், இப்பவே வந்துடுறேன், எங்க அம்மா தொல்லை தாங்க முடியாம சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன் இல்லையா? எங்க அப்பா முறைச்சு பாக்குறாரு, அதனால நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், இப்ப வந்துடுறேன் அப்படின்னு உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறான். கடவுளே, எது முக்கியம்னே தெரிய மாட்டேங்குது. நாம் கடவுளை எப்படி காயப்படுத்துகிறோம்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? கடவுளை எப்படி நம்ம காயப்படுத்துறோம் பிரியமானவர்களே? எப்படி காயப்படுத்துறோம்? நிறைய விதத்துல காயப்படுத்துறோம். இந்த உடலே தூய ஆவியானவர் வாழும் ஆலயம் என்று உனக்கு தெரியாதா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லிருக்கு? இந்த உடலே தூய ஆவியானவர் வாழும் ஆலயம் என்று உனக்கு தெரியாதா? Don't you know that your body is the temple of the Holy Spirit?
அப்ப இந்த உடலை தவறான காரியத்திற்கும் கடவுளுக்கு விரோதமான காரியத்திற்கும் ஒருவர் பயன்படுத்தும் பொழுது அவர் கடவுளை காயப்படுத்துகிறார். போதுமா? சர்ச்சுக்கு இதுக்கு மேக்கப் எனக்கு தெரியல, கல்யாணத்துக்கு ஓகே புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? ஏன்னா தாலி கட்டும் போது பையன் பயந்துடக்கூடாது, மேக்கப் போடுறாங்க இல்லையா? இப்ப பசங்களும் ஈக்குவலா போடுறாங்கம்மா. பியூட்டி பார்லருக்கு பாய்ஸும் போறாங்க இப்பெல்லாம். ஒரு காலத்துல பொண்ணுங்க தானே போனாங்க, இப்ப இவனுங்களும் ஈக்குவலா எக்ஸ்பென்ஸ் செலவு ஈக்குவலா பண்றானுங்க. இந்த தலையில எல்லாம் என்னமோ போட்டு வரானுங்க ஜெல்லா. ஆமா, நான் அந்த தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணலான்னு கை வச்சா கை கிழிக்குது சர சரன்னு இல்லையா? பசங்க அப்படி இந்த தாடியெல்லாம் அழகாக கோடு போட்டு சேவ் பண்ணி பூசை வைக்கும் போது ஃபாதருக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த 2 பசங்க நம்ம பங்கே இல்லையே, அந்த மாதிரி இருக்கிறானுங்க. அடுத்த நாள் குளிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது 2 பேருக்குமே, உனக்கா தாலி கட்டின அப்படின்னு எப்ப தெரியுது? அடுத்த நாள் குளிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. எதுக்கு மேக்கப்? சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? ஆண்டவரை ஆராதிக்க வரோம், ஆண்டவரை துதிக்க வரோம் இல்லைங்களா? ஆண்டவரை மகிமைப்படுத்த வரோம். ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, பர்த்டேக்கு போறீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க, ஓகே, அங்கதெல்லாம் ஓகே. இங்க எதுக்கு மேக்கப்? நல்லா வரணும்ல ஃபாதர், இந்த சாரி இப்போ தான் ஃபாதர் வாங்கினேன், ஜஸ்ட் 5,000 rupees only. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அக்காலாம் பார்த்து சொன்னாக்கா, நல்லா இருக்குக்கா அப்போ புடவை, சூப்பராக இருக்குக்கா. அப்போதான் இந்த அம்மாவுக்கு திருப்தியாக இருக்கும். வீட்டில் போய் இன்னைக்கு போய் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து திருப்தி அடைஞ்சிருவாங்க அவங்க. என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. எதுக்கு வரோம்? ஆண்டவரை காயப்படுத்த வரோமா? ஆண்டவருடைய இரக்கத்தை பெற சர்ச்சுக்கு வரோமா? ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வரும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியாம? அவரை காயப்படுத்துறோம். நம்முடைய உடலின் வழியாக அவரை காயப்படுத்துறோம் இல்லையா? பொண்ணு வீட்டில் உட்கார்ந்து தலைக்கு அயனிங் பண்ணுது, அது பேர் என்னமா? ஸ்ட்ரைட்டனிங். வெரி குட் இல்லையா? முடியை விரிச்சு போட்டு, டேடி இதை கொஞ்சம் அயன் பண்ணி விடு, நான் அப்படியே என் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அயன் பண்ணிக்கிறேன் இல்லையா? விரிச்சு போட்டு 1 மணி நேரம் அயனிங். யாரு கேட்டா? எதுக்கு பேய் மாதிரி வரணும் இல்லையா? நமக்கு என்ன தெரியல, நான் எதுக்கு சர்ச்சுக்கு போறேன் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள இன்னும் வரல. பையன் பேண்ட் போடுறான், இடுப்புல இருந்து 1.5 அடி கீழே இருக்கு. ஆமாங்க, அதுதான் ஃபேஷன். இப்போ உங்களுக்கு தெரியாதா? நான் காலேஜில் வேற இருக்கிறேன்னா வயிறு எரியுது எனக்கு டெய்லியும், வயிறு எரியுது. அப்போ கீழே பேண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து 1 அடி மேலே போயிடுச்சு. இப்போ பேண்ட் இப்போ கீழே இருந்து 1 அடி மேலே போகுது, மேலே இருந்து 1 அடி கீழே வருது. வருஷம் இந்த இது குறையுது, மேலே இருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, கீழே இருந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்க போய் நிற்கும்னு தெரியல இல்லையா? எதுக்கு? நான் இரக்கத்தை பெற வருகிறேனா? ஆண்டவரை காயப்படுத்த வருகிறேனா? சர்ச்சுக்கு வந்தாதான் சண்டே அவ வந்துட்டாளாடி, எப்படி வந்திருக்கா பாரு, உன் வேலையை நீ பாருமா, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். இல்லையா? இங்க வந்தாதான் புரடி, குரூப்பா போய் நிக்கிறது இல்லையா? குரூப்பா போய் நிக்கிறது. கேட்டா நாங்க ஜபக்குழு. என்ன குழு? ஜபக்குழுவா? ஜபக்குழுவில் எதுக்கு புரணி பேச்சு? அது அப்படிதான் ஃபாதர். அப்பதான் ஆவியானவர் இறங்கி வருவாரு இல்லையா? ஜபக்குழுவில் ஊர்க்கதை பேசினாதான் யார் இறங்கி வருவா? ஆவியானவர் இறங்கி வருவார். ஊர்க்கதை பேசுறதுனா ஆவியானவர் வரமாட்டார். பிரியமானவர்களே, ஊர்க்கதை பேசுறீங்கன்னா பிசாசு தான் வரும், யார் வரமாட்டா? ஆவியானவர் வரமாட்டார். ஆனா அவங்க ஜபக்குழுவில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பயங்கரமா ஜபம் இல்லையா? வெளில போய் குடிக்காதவங்களை பார்த்தோன்னா ஆத்திரம் ஆண்டவரே, ஆத்திரம் ஆண்டவரே. அது வரைக்கும் ஸ்தோத்திரம் போட்ட வாய் என்ன வந்துருச்சுமா? ஆத்திரம். கரெக்டுங்களா? எல்லாருடைய நான் எதற்கு வரேன்? ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வருகிறேன். ஆனால் என்னை அறியாமலும் அல்லது வேண்டுமென்றே பல நேரங்களில் என் ஆண்டவரை நான் காயப்படுத்துகிறேன். போதுமா? என் ஆண்டவரை காயப்படுத்துகிறேன். குடி இன்னைக்கு பெருகிருச்சு. இந்த உடலை அடிக்கிறாங்க, குடிச்சு அடிக்கிறாங்க. No father, just one cutting only. என்னவா? எத்தனை கட்டிங்மா? 1 cutting only. இப்போ லேடிஸும் சேர்ந்துக்கிறாங்க கூட. ஏங்க நீங்களும் குடிக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் ஊத்துங்களா, அது எப்படிதான் இருக்குதுன்னு பார்ப்போம். யார் சேர்ந்துக்கிறாங்க? இப்போ லேடிஸ் சேர்ந்துக்கிறாங்கம்மா. உங்களுக்கு தெரியாதா என்ன? நல்ல பிள்ளைங்க எல்லாரும்.
ஒண்ணுமே தெரியாத பிள்ளைங்க. வெரி குட் இல்லையா? உடலை அழித்து விட்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. எப்போ? கட்டிங் போட்டதுக்கு அப்புறமா. புரியுங்களா? நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு? இப்போ இன்னொரு பழக்கம் வந்துருச்சுங்க. டாட்டூ போடுறாங்க. என்ன போடுறாங்க? டாட்டூ. நீங்க டாட்டூ போட்டீங்கன்னா உங்க உடம்புல இருந்து பிளட் எடுக்க மாட்டாங்க டாக்டர்ஸ். டாட்டூ போட்ட உடம்புல இருந்து என்ன எடுக்க மாட்டாங்க? பிளட் எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது ஒரு கெமிக்கல் உள்ள போயிடும். அதனால ரத்தத்துல கலந்துருன்றதுனால டாக்டர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க? பிளட் எடுக்க மாட்டாங்க. பாருங்களேன், டாக்டர்ஸே உடம்புல இருந்து பிளட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உடம்புக்கு கேடு. டாட்டூ போடுறது உடம்புக்கு கேடு இல்ல. அது வெறும் உடலுக்கு மட்டுமல்ல, ஆன்மீகத்திற்கும் கேடு. எதுக்கு டாட்டூ போடுறோம்? அடுத்தவங்க பார்க்கறது. இங்க போடுறாங்க. எங்க? இங்க. அந்த போடுறவங்களே பார்க்க முடியாது. இப்படியா பார்ப்ப இல்லையா? அது யாருக்கு? இங்க கழுத்துக்கு பின்னாடி. எதுக்கு? மற்றவங்க பார்க்கறதுக்கு. ஃபாதர் சோஷியல் சர்வீஸ். என்னது? சோஷியல் சர்வீஸ். அது இந்த உடலை நான் எப்பொழுது கவர்ச்சிக்காக, அடுத்தவரை கவர்வதற்காக, என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய அற்ப இன்பத்திற்காக, புரியுதுங்களா? இந்த உடலை நான் பயன்படுத்தும் பொழுதெல்லாம் நான் இயேசுவை காயப்படுத்துகிறேன். ஆனால் இதற்கு தீர்வு உண்டு பிரியமானவர்களே. வீட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவிதை படம் இருக்குல்ல, போய் நின்று மன்னிப்பு கேளுங்க. பாவ அறிக்கை செய்யும். ஆண்டவரே, நான் தெரிந்தும் தெரியாமலும் பல நேரங்களில் உம்முடைய இரக்கத்தை பெறுவதை விட உம்மை காயப்படுத்துவத காரியங்களையே நான் அதிகமாக செய்கிறேன். உம்மை காயப்படுத்திவிட்டு எப்படி இறக்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். குடும்பத்துல கண்ணீர், கவலை, போராட்டம், சண்டை, நிம்மதி இல்லை, வளர்ச்சியே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. அன்பானவர்களே, கடவுளுடைய இரக்கத்தை நாம் நாடவில்லை, கடவுளுடைய இரக்கத்தை தேடவில்லை. நேர்மையான உண்மையான பாவ அறிக்கையை நாம் செய்யவில்லை. அப்படி பாவ அறிக்கை செய்திருந்தால் இறைவன் என் பாவத்தை மன்னித்தது மட்டுமல்லாமல் என் குடும்பத்தை இரக்கத்தினால் நிரப்பியிருப்பார். எனக்கு ஜெபிக்கின்ற மனநிலையை கொடுத்திருப்பார். அதன் வழியாக என் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். கைகளை கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப இந்த நாள்ல நான் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? இந்த திருவிழாவில் இனிமேல் இந்த உடலை கொண்டு என் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டேன். சொல்லுவீங்களா? புரணி பேசுறோமே, இந்த வாயை வச்சுக்கிட்டு புரணி பேசுறோமே. புரணி பேசுறது நல்லதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், நல்லதுன்னு. ஒருத்தர் சொல்ல மாட்டீங்க. எத்தனை பேர் புரணியே பேச மாட்டீங்க? ஃபாதர், நான் புரணியே பேச. புரணி மீன்ஸ் வாட் ஃபாதர்? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? புரணினா என்னன்னே தெரியாது ஃபாதர். பின்னாடி பேசுறதுன்னா என்ன? யாராவது சொல்லுங்க பாப்பா, கை தூக்குங்க. அப்ப எல்லாருக்கும் தெரியும். புரணி பாவம்னு தெரியுமா? என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? புரணி பாவம்னு தெரியுமா தெரியாதா? பாவம்னு தெரியும் இல்லையா? பைபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன். சீராக்கி ஞானம் 28வது அதிகாரம், அதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? புரணி பேசுவது சாபம். ஒருத்தங்க பின்னாடி பேசுறது சாபம். போதுமா? பின்னாடி பேசுறது. இப்ப சொல்ல போறதுதான் காமெடி. அதை காது கொடுத்து கேட்பவருக்கு 2 மடங்கு சாபம். That's all your honor. பேசுறவனுக்கு 1 மடங்கு சாபம். பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஓ ஐயோ கேட்டல்ல, ஆண்டவர் எத்தனை மடங்கு கொடுத்தாரு? இப்போ 2 மடங்கு சாபம். பேசுறவன் கூட 1 மடங்கு தான். ஏன் ஃபாதர் இந்த அநியாயம்? அது அப்படிதான். நான் நிறைய இடங்கள்ல இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், உங்களுக்கும் சொல்றேன். ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். சில பேருக்கு தெரியும், சில பேர் என் தியானத்தை அட்டன் பண்ணியிருப்பீங்க, சில பேருக்கு தெரியாது. அதுக்கு பேர் நாய் எக்ஸாம்பிள். நான் என்ன எக்ஸாம்பிள்மா? நாய், டாக் எக்ஸாம்பிள் இல்லையா? ஒரு ஊர்ல 4 தெருமா, ரொம்பலாம் இல்லைமா. ஒரு ஊர்ல 4 தெரு. எத்தனை தெரு? ஒவ்வொரு தெருலையும் 2 நாய். எத்தனை நாய்? ஒவ்வொரு தெருலையும் எத்தனை நாய்? 2 நாய். 4 தெருவில் மொத்தம் எத்தனை நாய்? 8 நாய். நல்லா ஞாபகம் வச்சுட்டே வாங்க. இப்போ இந்த நாய்களுக்குலாம் வந்து டெரிட்டோரியல் த்ரெட்னு ஒன்று இருக்கும். அதாவது அந்த தெருவுக்குள்ள வேற நாய் வந்தக்கூடாது. கரெக்டா? நீ பக்கத்து மூணு தெருக்கு போடா அப்படி சொல்லி துரத்தி விட்டுரும். கரெக்டா? அதே மாதிரி தெரியாத ஒரு நபர் வந்தாலும் அந்த நாய் என்ன பண்ணும்?
கொலைக்கும். சரி, இப்போ ஒரு தெருவுக்குள்ள ஒருத்தர், அன்னைக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் அந்த தெருவுக்குள்ள வந்துட்டார். முதல் தெருவில் வந்துட்டார். எத்தனை நாய் இருக்கு? கரெக்டா சொல்றா? 2. இப்போ அந்த நாய் என்ன பண்ணுது? அவரை பார்த்தோம்னா கொலைக்குது. இந்த சத்தம் 2வது தெருவில் கேட்குது. அங்க எத்தனை நாய் இருக்கு? எத்தனை நாய்டா? 2. வெரி குட், கரெக்டா சொல்றீங்க. எல்லாம் பிரில்லியண்டா இருக்கிறீங்க. இப்போ 2வது தெருவில் சத்தம் கேட்டோம்னா அந்த 2 நாயும் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சத்தம் கேட்டு கொலைக்குது இல்லையா? இப்போ இந்த நாய்ங்க கத்துற சத்தம் வந்து 3வது தெருவில் கேட்குது. அங்க எத்தனை நாய்ப்பா? அங்க 2 நாய். அந்த நாயும் சத்தம் கேட்டோன்னே என்ன பண்ணும்? கொலைக்கும். நாய் எப்பவுமே சத்தம் கேட்டா கொலைக்கும். 4வது தெருலையும் 2 நாய் சத்தம் கேட்டோன்னே. இப்போ மாரல் ஆஃப் த ஸ்டோரிக்கு வந்துருவோம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், அந்த நாய் ஏன் கொலைக்குதுன்னு 2வது தெரு நாய்க்கு தெரியாது. 2வது தெரு நாய் ஏன் கொலைக்குதுன்னு 3வது தெரு நாய்க்கு தெரியாது. 3வது தெரு நாய் ஏன் கொலைக்குது 4வது தெரு நாய்க்கு தெரியாது. ஆனா எல்லா நாயும் புரணி பேசுறத இதை விட எப்படி அழகா நான் சொல்றது? இதை விட நான் எப்படி அழகா சொல்றது? அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நமக்கு ஒரு ஆப்பு வச்சார். என்ன ஆப்பு? பேசுபவனுக்கு 1 மடங்கு சாபம், காது கொடுத்து கேட்பவனுக்கு. ஃபாதர், இது வரைக்கும் அப்படி கேட்டனே, நான் என்ன பண்றது? இனிமே கேட்காது. இனிமே அப்படி பேசுறவங்க யாராவது நின்று ஊருக்கு அதை பேசி, அதுலயும் சில பேருக்கு வந்து சாமியார் கதை அல்வா சாப்பிட்ற மாதிரி, இந்த ஃபாதர் அடி ஆமாடி அப்படின்னா. அதனால யாராவது பேசுறத பார்த்தீங்கன்னா ஓடிடுங்க அந்த இடத்த விட்டு. அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடணும்? ஓடிடணும். ஏன் சொல்லுங்க? 2 மடங்கு சாபம். அறிவா பேசுறமா? வெரி குட்மா. சரி, அப்ப இந்த உடலை கொண்டு, இந்த கண்களை கொண்டு, கண்களை கொண்டு பாவம். இன்னைக்கு நிறைய பேர் பாவமே கண்ணுல தான் ஆரம்பிக்குது தெரியுமா? இந்த ஏவாள்னு ஒரு அக்கா இருந்தாங்க. ஏவாள்னு ஒரு அக்கா. அந்த அக்கா பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? ஏவாள் அக்கா, மாமா ஆதாம், அக்கா புருஷன் ஆதாம், மாமா தானே. தெரியுமா தெரியாதா? அவரை தெரியும். ஆண்டவர் படைத்த பொழுது தோட்டத்தின் மரங்களை எல்லாம் படைத்து விட்டு எல்லா மரத்தின் கனிகளையும் சாப்பிடலாம். ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவே இருக்கிற அந்த மரத்தின் கனியை உண்ணவும் கூடாது, அந்த மரத்தை தொடவும் கூடாது அப்படின்னு யாருக்கிட்ட தெரியுமா சொன்னாரு? நம்ம அங்கிள் ஆதாம் கிட்ட தான் சொன்னாரு. ஏவாள் கிட்ட சொல்லல. அப்ப ஏவாள் ஆண்டவர் படைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஏவாளை படைக்கிறார். ஆணவனா தூக்கி பழியை தூக்கி பெண் மேல போட்டுருது இல்லையா? அந்த ஆண்டவர் யார்கிட்ட சொன்னாரு? அங்கிள் ஆதாம் கிட்ட தான்